அயிலா மீன் அயிலை இருக்குது. அது விட்டால் சங்கரா இருக்குது, கேரளா சங்கரா நல்லாயிருக்கும். அயிலை கூட ஜம்முன்னு இருக்கும் குழம்பு வச்சா. சங்கரா கூட வறுத்தா சூப்பராக இருக்கும். இது பேர் தான் கருநகரை. கருநகரை குழம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் தூத்துக்குடியில் தான் அதிகமாக மீன் கிடைக்கும். இது கருநகரை டேஸ்ட்டு நல்லா இருக்கும். குழம்பும் செய்யலாம், வறுக்கும் செய்யலாம். முள் அதிகமாக இருக்கவே இருக்காது. இது பேர் மாந்தல். மாந்தல் மீன் இது குழம்பும் போகலாம், வறுக்கும் செய்யலாம். ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். முள்ளே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கும் செய்யலாம், குழம்பும் செய்யலாம். கடல் பாறை இந்த மீன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முள் இருக்காது அதிகமாக. நல்லா குழம்பும் போகலாம், வறுக்கும் செய்யலாம். இந்த மீன் நல்லாயிருக்கும். இந்த மீன் பேர் கொடுவா. இதுவும் நல்லாயிருக்கும் மீன் டேஸ்ட்டு. குழம்பும் செய்யலாம், வறுக்கும் செய்யலாம். ரெண்டுத்துக்குமே ஆகும், நல்லாயிருக்கும் மீன் கொடுவா. இது பேர் அயிலக்கண்ணி. அயிலக்கண்ணின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் மீன் அயிலக்கண்ணி. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அயிலக்கண்ணி சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த மீன் பேர் வெலை மீன் சொல்லுவாங்க. வெலை மீன் இது பேரே வெலை மீன் தான். ஆனால் நல்லாயிருக்கும். வறுக்க செய்யாது. ஒரே ஒரு சென்டர் மட்டும் முள் இருக்கும். பிசிறு முள்ளாக இருக்கவே இருக்காது. நல்லாயிருக்கும் மீன். வெலை மீன். கலங்கா மீன் பேர் கலங்கா. ஆனால் நல்லாயிருக்கும். இது தமிழ்நாடு கலங்கா, கேரளா கலங்கா இல்லை, தமிழ்நாடு கலங்கா. வெள்ளை கலங்கா மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தமிழ்நாடு கலங்கா. எறா, கடல் எறா பெரிய எறா நல்லாயிருக்கும். இது டேமில் வளர்க்குற எறா. இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா சின்னதாக இருக்குது, பெருசு இல்லை, சின்னதாக இருக்குது. நெத்திலி மீன் இருக்குது, பெருசாக இருக்குது. சின்ன நெத்திலி இல்லை, பெரிய நெத்திலி தான். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக. அதுலேயே கொஞ்சம் சின்ன நெத்திலி. இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது நெத்திலி. மத்தி மீன், கேரளா மத்தி நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜிலேபி மீன் இருக்குது, அருமையாக இருக்கும். ஜிலேபியும் இருக்குது. டேம் ஜிலேபி தான், நல்லாயிருக்கும். இது ரோகு கண்டை எல்லாருக்கும் தெரியும். ரோகு கண்டை நல்லாயிருக்கும். கட்லா மீன், இது கட்லா சொல்லுவாங்க. இதுவும் நல்லாயிருக்கும் மீன், கட்லா மீன். ஆனால் டேம் மீன் தான். அதே மாதிரி நெய் மீன் இருக்குது. நெய் மீனும் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. நெய் மீனும் சூப்பராக அருமையாக இருக்கும். அதுவும் நல்லா குழம்புக்கு போடுவாங்க, ஆனால் கொஞ்சம் நெய்யாக இருக்கும். இது டேம் பாறை. எல்லாருக்கும் டேம் பாறை தெரியும். டேம் பாறை இருக்கும் நல்லாவே. மத்தி மீன், கேரளா மத்தி, சின்ன மத்தி. அந்த பெரிய மத்தி பார்த்தீங்களா, அதிலே சின்ன மத்தி. இதுவும் நல்லா தான் இருக்கும். கேரளா மத்தி, கொழுப்பு மத்தி சூப்பராக இருக்கும். சாலை மீன் சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு சாலை. மத்தி மாதிரியே இருக்கும் இது, ஆனால் சாலை மீன். இது மத்தி இல்லை, சாலை மீன் நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட் இருக்கும். முள் இருக்காது அதிகமாக, நல்லாயிருக்கும் சாலை.